ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். காலையில் மணி 5 ஆகிட்டு. எப்படி இருக்குதுங்க? இப்படி இருட்டாக இருக்குதுன்னுட்டு இங்கேயும் இப்படி தான். யாருமே ரோட்டில் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். சரி, காலையில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் சரி வாசல் கழுவி விட்டு திருப்பி நம்ம ரொட்டீன் வேலையை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டது. கழுவிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரு வழியாக வாசல்லாம் கழுவி விட்டு முடித்தாச்சு. கோலமும் போட்டு விட்டாச்சு. சாணி கரைச்சி மஞ்சப்பொடி போட்டு வெள்ளிக்கிழமை கோலம் போட்டாச்சு. இன்னுமே எங்கள் தெருவில் யாருமே எந்துக்கல. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த குருவி தான் கத்திக்கிட்டே இருக்குது. இப்படி கேட்குதா உங்களுக்கு சவுண்டு? பெரிய கேட்டு வாசல்லையும் ஒரு கோலம் போட்டு விட்டோம். சரி, கதவை அடைச்சிட்டு போவோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சமையல் பண்ண வேண்டியதான். மணி டைம் 5:30 ஆகிட்டு. கிடகிடன்னு அரை மணி நேரம் வாசலிக்கிறதுலே போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு முருங்கை மரம். தெரியுதா? நல்லா காய்ச்சி கிடக்கு. எங்கள் வீட்டில் எப்போதுமே காய் இறந்துகிட்டே இருக்கும். பொங்கலுக்குமே இருக்கும் காய், 1, 2, 3 காய் இருக்கும். நான் இங்கே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுப்பேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா விடிஞ்சிருக்கு. காலையிலே காக்காவுக்கு சாப்பாடு வச்சேன். நிறைய இருந்துச்சு. இப்போ எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு ஒன்று இருக்குது. மைனா 2 கிடக்கு. தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பழையசு, விலைக்கு போடுறதுக்காண்டி சேர்த்து வச்சுருக்கேன். இந்த இங்கே 2 உட்காந்துருக்காங்க. கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் இந்த செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் பூத்த செம்பருத்தி பூவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பூ நிறைய இந்த இடம் நிறைய பூத்துருக்கு. எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு சாமி கும்பிட்டாச்சு. ஸ்கூலுக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம். சாமி பாட்டு ஓடிட்டுருக்கு. அப்புறம் சாப்பாடு பார்க்கணும்ல. காலையில் டிஃபன் ஆப்பம், கடலைக்கறி, தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். மதியத்துக்கு சாதம், சொரைக்காய் பொரியல். இது புளிக்குழம்பு, தீயல் குழம்புன்னு சொல்லுவோம் நார்வழி சைடில். இது வறுத்து அரைக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, வத்தல், மல்லி, 2 அரிசி போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா நல்லெண்ணெயில் விட்டு வறுத்துக்கணும். அது கூட ஒரு துண்டு தேங்காயும் போட்டு வறுத்து மசாலா அரைச்சிக்கணும். இதில் என்ன காய்னாலும் நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்குது இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருக்கிறதுனால நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுருக்கேன். நீங்கள் வெள்ளைப்பூடு, வெங்காயம் போட்டுக்கலாம். இல்லை சுண்டவத்தல் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய் போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு, கருப்பு கொண்டக்கடலை கூட போட்டு வச்சுக்கலாம். வச்சாச்சு.